கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 27வது வசனம். பின்பு அவர்கள் ஏலீமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா, பார்வோனிடத்திலிருந்து எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு செங்கடலை கடந்து வந்து 3 நாள் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணி மாரா என்கிற ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அவங்க ஆல்ரெடி பயங்கரமான தாகத்தில் இருக்கும் பொழுது அந்த மாராவின் தண்ணீர் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கசப்பாக இருந்தது. அந்த மாராவின் தண்ணீரை என்ன செய்ய முடியல, அவங்களால குடிக்கவே முடியலை. அப்படிப்பட்ட பாதையில் நடந்து வந்த அவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலீம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வர்றார். அந்த ஏலீம்ன்ற இடத்துல என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 12 நீரூற்றுகள் இருந்தது, 70 பேரீச்ச மரங்கள் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒருவேளை நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் மாறாவை போல கசப்பான சில அனுபவங்களின் வழியாக, சில சூழ்நிலைகளின் வழியாக கடந்து வந்து கொண்டிருக்கலாம். என்றைக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த மாறா மாறும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். அந்த மாறா உங்களுக்கு நிரந்தரம் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த மாறாவின் அனுபவங்கள், அதாவது அந்த கசப்பான அனுபவங்கள், குடிக்கவே முடியல. அவங்களால என்ன செய்ய முடியலன்னா, அங்கே இருக்கிற தண்ணீரை குடிக்கவே முடியாத அளவுக்கு கசப்பு. அதே போல் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற ஒரு சில அனுபவங்கள் கடந்து போகவே முடியாத ஒரு கசப்பு நிறைந்த ஒரு அனுபவமாக உங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், அந்த அனுபவங்களை தாண்டி உங்களை ஏலீமுக்கு கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே பாருங்க, அந்த ஜனங்களால் அந்த தண்ணீரை எடுத்து குடிக்கவே முடியலை. ஆனால் அந்த தண்ணீரையும் ஆண்டவர் விட்டுவிடவில்லை. அந்த கசப்பான அனுபவத்தையும் கர்த்தர் என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா, மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றி கொடுத்தார். அமேன். அதே போல ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கசப்பான அனுபவம், இந்த கசப்பான சூழ்நிலைகள், இந்த பாதை உங்களுக்கு நிரந்தரம் இல்லை. அதை கர்த்தர் அதையும் உங்களுக்கு மாறாவை மதுரமாக மாற்றினது போல மதுரமாக மாற்றி தருவார். அது மாத்திரமல்ல, உங்களை ஏலீமுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். அமேன். ஏலீம் என்கிறது நல்ல ஒரு இளைப்பாறுகிற ஒரு இடம். இப்படிப்பட்ட அனுபவத்தை நீங்கள் கடந்து வந்து கண்டிப்பாக இளைப்பாறுகிற ஒரு இடத்துக்குள்ளாக, இளைப்பாறுகிற ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக கர்த்தர் உங்களை நிச்சயம் கொண்டு வருவார். அங்கே பாருங்கள், தண்ணீர் அவங்களால குடிக்கக்கூட முடியலை. ஆனால் இங்கே கர்த்தர் ஏலீமில் 12 நீரூற்றுகளை கொடுத்தார். ஒரு நீரூற்று 2 நீரூற்று அல்ல, 12 நீரூற்றுகள் இருந்த ஒரு இடத்துக்குள்ளாக அந்த வனாந்திரத்தின் மத்தியிலையும் கர்த்தர் அவங்களை நடத்தினார். அதே போல் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சூழ்நிலை மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்கள் மாறாவை மதுரமாகவும் மாற்றுவார். அதே நேரத்தில் அந்த கசப்பான சூழ்நிலைகளை மறக்க செய்கிற அளவுக்கு ஒரு ஏலிமுக்குள்ளாக 12 நீரூற்றுகள் இருக்கிற ஒரு ஏலிமுக்குள்ளாக கர்த்தர் இளைப்பாறுகிற ஒரு இடத்திற்குள்ளாக கண்டிப்பாக உங்கள் சூழ்நிலைகளை உங்களை கொண்டு வருவார். அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாகவும் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். இளைப்பாறுகிற சூழ்நிலைக்குள்ளாகவும் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார் என்றால் நம்மையும் அவர் அப்படியே நடத்தி நம்மையும் மகிழ பண்ணுவார். நிச்சயமாக நீங்கள் இளைப்பாறுகிற ஏலிமுக்குள்ளாக சீக்கிரமாக கடந்து வருவீர்கள். அங்கே கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி நீங்களும் பார்ப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அமேன். பாருங்களேன், அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். அமேன். கர்த்தர் நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். கர்த்தரை விசுவாசிங்க. இந்த அனுபவத்தில் சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு மாறாவின் கசப்பும் மதுரமாக மாறும். அதற்கப்புறம் ஏலீம் என்கிற ஒரு இளைப்பாறுதலின் இடத்தையும் இளைப்பாறுதலின் சூழ்நிலைகளையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமே. நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, மாறாவின் கசப்பை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் மதுரமாய் மாற்றி தருவீராக. சூழ்நிலைகள் எல்லாம் மதுரமாய் மாறுவதாக. உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் மாறி நீர் வாக்குத்தத்தம் பண்ணின ஏலீம் என்கிற இளைப்பாறுகிற இடத்திற்குள்ளாக, இளைப்பாறுகிற சூழ்நிலைகளுக்குள்ளாக பிள்ளைகளை நீர் கொண்டு வந்து சேர்க்கிற உம்முடைய கிருபைகளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.